Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல முடக்கத்தான் கீரை ரசம் எப்படி வைக்கிறது அத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த முடக்கத்தான் கீரை ரசம் வந்து நமக்கு உடம்பு வலி எல்லாம் போக்கிரும். அதே நேரத்துல மூட்டு வலி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்குறவங்க வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது ஒரு 3 months or 6 monthsலயே நார்மல் ஆயிடும். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். பாத்தீங்கன்னா கொஞ்சமா புளி எடுத்து நான் கரைச்சி வச்சிருக்கேன். இந்த தக்காளி வந்து ஒரு 4 எடுத்து வச்சிருக்கேன். இந்த 4 தக்காளி இப்போ நம்ம வந்து கரைச்சிக்கலாம் இந்த புளி தண்ணியில. இப்போ இந்த 4 தக்காளியை நல்லா கரைச்சிட்டோம். மஞ்சள் பொடி போட்டுடலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த மிளகு சீரகத்தை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த தக்காளி புளி தண்ணி மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். உப்பு போட்டுடலாம். நம்ம இப்போ இதுலேயே போட்டு நம்ம வந்து ரசம் வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற 4 ஸ்பூன் பெருங்காய பொடியும் போட்டலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற முடக்கத்தான் கீரையை நம்ம அலசிட்டு இதில் போட்டுட்டு லைட்டாக வதக்கிடலாம். ரொம்ப வதக்க வேண்டாம், கசப்பாயிடும். இந்த அரைச்சி வச்சிருக்கிற மிளகு சீரகம் பூண்டு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டுடலாம் இந்த எண்ணெயிலேயே. இப்போ கரைச்சி வச்சிருக்கிற இந்த ரசம் தண்ணியை நம்ம இதில் விட்டுடலாம். இப்போ இதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுறேன் நான். இப்போது 3/4 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான கல் உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போது இந்த கிளறி நல்லா உப்பு போட்ட உடனே கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இதை ஒரு பொங்கு வந்த உடனே இந்த ரசத்தை இறக்கிடணும். கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சமாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த ரசம் முடக்கத்தான் கீரை ரசம் சூப்பராக வந்துருச்சு. இப்போது நம்ம கொத்தமல்லி தழை தூவிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.